நம்ம பார்க்க போகிற குட்டி கதை என்னென்னா, ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய சலவை துணிகள்லாம் சுமந்து கொண்டு போகிறதுக்காக ஒரு கழுதையை வளர்க்குறான். இப்படி போகிற வழியில் அது ஒரு வரி குதிரையை பார்க்குது. ஒரு பணக்கார வீட்டில் அந்த வரி குதிரை வளர்ந்துட்டு வருது. அந்த ஓனர் என்னமோ அந்த குதிரையை தான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. கழுதை பார்க்குது அந்த குதிரையை, இதுவும் உருவத்தில் நம்மள மாதிரி தானே இருக்குது, என்ன என்னோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, உடம்புல வந்து என்னமோ கோடு கோடாக இருக்குது, இவ்வளோ தானே, மற்றபடி நானும் எதுவும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லையே அப்படின்ட்டு உடம்புல அந்த வரிகள் இல்லாதனால தான் அழுக்க முடியாத தூக்க வைக்கலாம் போலுக்கு. நம்மளும் இப்படி கோடு போட்டுக்கிட்டா இல்லை ராஜா மாதிரி பார்த்துக்குவார்ல அப்படிங்கிற ஒரு நப்பாசில் என்ன பண்ணுது, ஒரு நாள் இரவு உடம்பு ஃபுல்லாக வந்து சூட்டால் கோடு போட்டு வச்சு பண்ணாமல் பார்க்குறான். கழுது உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. இனிமேல் இது நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், அந்த கழுதையை கொண்டு போய் ஒரு அடர்ந்த காட்டில் விட்டு வந்துடுறான். கழுதையை இயக்கத்தோட அந்த கிடைச்ச சாப்பாடு கிடைச்ச இருக்க இடமும் இல்லாமல் பட்டினில் கடந்து இறக்கும் தருவாயில் போயிடுது. இந்த கதையை சொல்கிற கருத்து, நமக்கு என்ன அமைய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அமையும். அதில் நல்லபடி நம்ம செம்மையாக செயல்பட்டால்